Hello friends, welcome to Citrus Sciences. இன்னைக்கு எங்க வீட்ல ரொம்பவே ஈஸியா செய்யற ஒரு மட்டன் குழம்பு தான். ரெகுலரா வைக்கிற ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் நாங்க செய்திருக்கோம். இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப குறைவான நேரத்துல நம்மளால ஈஸியா செஞ்சு சாப்பிடுற ஒரு ரெசிபி. ஒரு வர்க்கிங் டேல நமக்கு ஒரு மட்டன் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அன்னைக்கு நம்மளால இந்த ரெசிபியை செய்ய முடியும். சர்ப்ரைஸாக வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க அல்லது கெஸ்ட் இருக்கும்போது கம்மியான வேலை செய்யணும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரெசிபீஸை சூஸ் பண்ணி நாம் செய்யலாம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 50 போல சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ இந்த டைம்ல 2 தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. இது ஆப்ஷனல் தான், இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கூடவே உப்பு, இப்போ மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு அண்ட் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நாம் மட்டனை சேர்த்துடலாம். 1 கிலோ மட்டன் இப்போ நாம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மட்டனை நாம் அந்த மசாலாவில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மட்டனை ஒரு 5 மினிட்ஸாக நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. மீன்வைல் மட்டன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு இப்போ நாம் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் இன்னைக்கு நல்லா குழம்பா வைக்கிறதுனால 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு திக்கா இன்னைக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் மட்டும் தண்ணி வச்சா போதும். நமக்கு அப்படி திக்கா கிடைக்கும்.
இப்போ இது கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்மர் பண்ணி நாம் 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நமக்கு மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நாம் ஒரு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நாம் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு டைம் பார்த்து அப்படியே நாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் விசில் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, உப்புமே சரியாக இருக்குது. இப்போ நாம் குக்கரை மூடிடலாம். இப்போ நாம் குக்கரை திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் கறி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை இன்றைக்கி ரைஸோடு என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த கறி ஸ்பெஷலி ஃபார் ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக தான் இது ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. கடைசியாக மல்லி இலைகள் சேர்த்துடலாம். குறைவான நேரத்தில் நான்வெஜ் டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த கறியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாக நாம் செஞ்சு முடிச்சிடலாம். வேறு எதுவுமே நாம் அரைக்கலை, எதுவுமே பண்ணலை. அண்ட் ஒரு ஒர்க்கிங் டேயில் கூட இந்த குழம்பு நம்மளால் மார்னிங்லேயே செஞ்சிடலாம். மொத்தமே ½ அன் ஹவர் தான் நமக்கு வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.